I am going to discuss one comprehensive illustration here, illustration number 24. Vetri and Ranjit are the partners. I just read the question for the better understanding. Vetri and Ranjit are partners sharing profits in the ratio of 3:2. So, Vetri and Ranjit, அவங்களுடைய P&L ratio 3:2 நான் நோட் பண்ணிக்கிட்டேன். Their balance sheet as on 31st December 2017 is as under: furniture 25,000, stock 20,000, debtors 10,000, cash 35,000, profit and loss, asset sale and the loss அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அது ஒரு 10,000. Overall asset side value is 1 lakh. Liability side capital accounts Vetri 30, Ranjit 20, reserve fund 5,000, sundry creditors ஒரு 45,000. இதோட டோட்டலும் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 lakh கிடைக்குது. On 1st January 2018, they admit Surya into their firm as a partner on the following arrangements. So Surya is joining and arrangements made with him is listed below. Idhula Surya brings 10,000 as capital for 1/4 share. So capital வந்து ஒரு 10,000 rupees அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய share வந்து 1/4 ன்னு சொல்லியிருக்கிறான். Number 1. Stock to be depreciated by stock ஓட value decrease ஆகுது, அப்ப இது நமக்கு loss, right? And debtors to be revalued at 7,500. Debtors revalued at you have to compare with the balance sheet value. Balance sheet 10,000 இருக்கு, நீ 7,500 மாறுது அப்படினா அதுவும் நமக்கு loss. So இதுவும் loss. And furniture to be revalued at 40,000 rupees அப்படினா again you are comparing with the balance sheet item. So balance sheet 25,000 இருக்கு, இன்னைக்கு அது 40,000 அப்படினு சொன்னாக்க இது gain நமக்கு. Okay. Outstanding wages, ஒரு wages நம்ம outstanding இருந்திருக்கு, நம்ம ரெக்கார்ட் பண்ணாம விட்டுட்டோம், இது வந்து unrecorded liability, அது ஒரு loss. So among the 4 items 3 were losses, 1 is gain. அது இல்லாமல் cash brought in இதெல்லாம் இருக்கு. இது ஒரு comprehensive illustration நம்ம எப்படி சால்வ் பண்றோம் அப்படின்னு சொன்னாக்க கவனிங்க. ஸோ என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் இதில் இருக்குமோ எல்லாத்தையும் மைண்டில் வச்சு தான் நீங்கள் சால்வ் பண்ண முடியும். அதை முதல்ல நான் லிஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, என்னென்ன பார்ட் பார்க்குறோம்? ஒன்று, கேபிட்டல் brought in, அதை ஹேண்டில் பண்ண தெரியணும். கேபிட்டல் brought in, ஓகே, கேபிட்டல் brought in ஹேண்டில் பண்ண தெரியணும், இங்கே இருக்கு, ரைட். செகண்ட், டிஸ்ட்ரிபியூட் accumulated profits, losses and unrecorded means profit, losses and reserves, இதை ஹேண்டில் பண்ணோம். செகண்ட். தேர்ட், revaluation of assets and liabilities handle பண்ணோம். revaluation of assets and liabilities handle பண்ணோம். ஓகே. fourth, goodwill handle பண்ணோம். goodwill. fifth, you have to then handle the finding out the new P&L ratio. so new P&L ratio கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், அதை ஹேண்டில் பண்ணோம். sixth, capital adjustment பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, capital adjustment அப்படிங்கிறது அவங்களுடைய capital should correspond to the P&L accountனு சொல்லுவாங்க, இதுதான் ஃபார்மேட். இந்த 6 ஐட்டங்களும் மைண்டில் வச்சிருக்கணும். இதை நீங்கள் என்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்ஸ் பாருங்க, ரொம்ப சிம்பிள். ஸ்டெப்ஸ் டு சால்வ் த காம்ப்ரிஹென்சிவ் இல்லஸ்ட்ரேஷன், ரைட். ஓப்பன் தி லெஜர்ஸ். நம்பர் 1, ஓப்பன் தி லெஜர்ஸ். முதல் லெஜர்ஸை ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் erase all these things, then I will start with the steps here. For the better understanding I need space here, right. என்னென்ன விஷயங்கள் இருக்கணும்னு நம்ம ஏற்கனவே படித்ததுனால அதை நான் இங்கே எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு, ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோட் ஃபார் க்ளோசிங் த புக்ஸ். ஓகே, ஸ்டெப்ஸ் ஃபார் அட்மிஷன். நம்பர் 1, ஓப்பன் தி ரெக்வயர்ட் லெஜர். ஓப்பன் தி லெஜர்ஸ். என்னென்ன லெஜர்ஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, யூ ஹாவ் டு ஓப்பன் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். B, you have to open the capital account, fixed capital or current account or fluctuating, அது அந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. C, open the cash account if needed. cash account optional. Fourth, open the balance sheet. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ண பிறகு பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குமோ அதை ஓப்பன் பண்ணோம். ஸோ 4 புக்கை நம்ம ரெடி பண்ணிக்கிறோம், இது மட்டும் ஆப்ஷனல். A, B, D ஆப்ஷனல், சார் மேண்டட்ரி. இந்த C வந்து ஆப்ஷனல். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். Second step, record the balance sheet item. Okay, record the balance sheet item. balance sheet itemல என்ன இருக்கும்? assets இருக்கும், liabilities இருக்கும், and capital இருக்கும், profit and loss இருக்கும், right. profit or loss இருக்கும். okay, asset side of the balance sheetல போயிரணும், liability side of the new balance sheetல போயிரணும்,
capital will go to the capital account. Profit and loss account will also be distributed to the capital account in old partners in the to the old partners in the old ratio. அவ்வளவுதான். இதான் ஸ்டெப் 2. புக்ல இருக்கிறது நம்ம எப்படி க்ளோஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னாக்க அசெட்ஸ் எல்லாமே நியூவா ஓபன் பண்ண பேலன்ஸ் ஷீட்ல போயிரணும், லைபிலிட்டிஸ் எல்லாம் நியூவா ஓபன் பண்ண லைபிலிட்டி சைடுல போயிரணும், அண்ட் கேபிட்டல் அக்கவுண்ட் போயிரணும். the accumulated profits and losses reserves எல்லாம் இருக்கு இல்லையா, அதை ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு ஓல்டு ரேஷியோல கேபிட்டல் அக்கவுண்ட் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். this is step number 2. okay, step number 3, record the adjustment items, right? record the adjustment item, record the adjustments and arrangements. அதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் கேபிட்டல் brought in இருக்கும், கேபிட்டல் brought in இருக்கும், அதை ஹேண்டில் பண்ணோம் brought in. ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கிறது எல்லாமே இதெல்லாம் ஒன்ஸ் ரெக்கார்ட் பண்ணா போதும். ஒரு சைடில் அசெட் சைடில் இருந்தால் அசெட் சைடில் போகும், லைபிலிட்டி சைடில் இருந்தால் லைபிலிட்டி சைடில் போகும். ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருந்தால் இட் ஷுட் பி போஸ்டட் ட்வைஸ், 2 முறை ரெக்கார்ட் பண்ணணும். ஏன்னா டபுள் என்ட்ரி தானே. அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருந்தால் இது வரைக்கும் என்ட்ரி போடலன்னு அர்த்தம், இனிமேல் ரெக்கார்ட் பண்ணும்போது 2 இடத்துல போகணும். ஸோ அப்படின்னா கேபிட்டல் brought in அது 2 இடத்துல போகும். அதுக்கப்புறம் பி, யூ ஹாவ் டு சம்டைம்ஸ் ப்ரிப்பேர் த கால்குலேட் த நியூ P&L ரேஷியோ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு தேவைப்பட்டால். தேர்ட், குட்வில் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும், குட்வில் ட்ரீட்மெண்ட். ஓகே, ட்ரீட்மெண்ட். ஓகே, அது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் டி, ரீவேல்யூவேஷன், ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசெட்ஸ், லைபிலிட்டிஸ், அன்ரெக்கார்டட் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், அன்ரெக்கார்டட் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஹேண்டில் பண்ண தெரியணும். எல்லாமே 2 முறை. இது கால்குலேஷன் பார்ட். நியூ P&L ரேஷியோங்கிறது கால்குலேஷன் பார்ட், அண்ட் குட்வில் இஸ் அகைன் ஜர்னல் என்ட்ரி பார்ட். ஸோ இது எல்லாமே 2 இடத்துல வரணும், ரைட்? அண்ட் ஃபைனலி கேபிட்டல் அவங்களுடைய P&L அக்கௌண்ட் மாதிரி இருக்கணும்னு சொன்னால் அதை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும், கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ தீஸ் ஆர் த 4 steps you have to follow. தேர்ட் ஸ்டெப். ஸோ தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணிட்டோம், அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கிறத நான் ரீட் பண்ணிட்டே வரேன். அதில் கேபிட்டல் brought in பற்றி இருக்கும், அதை ஹேண்டில் பண்ணணும். ரெண்டாவது, அவருக்கு என்ன நம்ம கொடுக்க போகிறோம், அந்த நியூ P&L ரேஷியோ கண்டுபிடிக்க வேண்டியதாக இருந்தால் அதை கண்டுபிடிக்கிறத ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டு கண்டுபிடிச்சிக்கணும். குட்வில் இருந்துச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ணோம், அதுக்கும் டபுள் என்ட்ரி தான். அதுக்கப்புறம் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வந்து இன்னைக்கு ரீவேல்யூ ஆயிருக்கும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு போட்டோம். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக we have to close the, okay, so capital adjustment. Finally we have to close the ledgers. So fourth step, close the ledgers. Close the ledgers. நம்ம ஓபன் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஓபன் பண்ண லெட்ஜர்ஸை க்ளோஸ் பண்ணோம். என்னென்ன லெட்ஜர்ஸ் நம்ம ஓபன் பண்ணோம், ரீவேல்யூவேஷன் அக்கவுண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கவுண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஓகே, ஏற்கனவே சொன்ன மாதிரி கேஷ் அக்கவுண்ட் ஆப்ஷனல், அது இருந்தால் அதையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணோம். ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐதர் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வரும். அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போகணும், ஓல்டு பார்ட்னர்ஸுக்கு ஓல்டு ரேஷியோவில். அதுக்கப்புறம் கேபிட்டல் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணா வரக்கூடிய பேலன்ஸை பேலன்ஸ் ஷீட் போட்டிங்கன்னா பேலன்ஸ் ஷீட் டேலி ஆச்சுன்னா கிளியர், த ஆன்சர் இஸ் ஃபினிஷ்டுன்னு அர்த்தம். இடையில கேஷ் அக்கௌண்ட் அஃப்கோர்ஸ் போட்டுக்கலாம், கேஷ் அக்கௌண்ட்டும் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அது பேலன்ஸ் ஷீட்டுக்கு போகணும். ஸோ தீஸ் ஆர் த மெத்தட்ஸ் யூ ஹேவ் டு ஃபாலோ. லெட்ஸ் சி, இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி இந்த இல்லஸ்ட்ரேஷன் 24th இல்லஸ்ட்ரேஷன் சால்வ் பண்ணுறேன். ரிமைனிங் 2 இல்லஸ்ட்ரேஷன்ஸ் நான் சால்வ் பண்ணி காமிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். லெட்ஸ் சி ஹியர். ஸோ ஒரே நேரத்தில் என்ன பண்ண போகிறேன், ஸ்டெப் நம்பர் 1, ஐ எம் கோயிங் டு ஓப்பன், ஓகே, 4 ledgers. அதெல்லாம் சி மட்டும் ஓப்பன் பண்ணல, ஓப்பன் த கேஷ் அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணல, மிச்சத்தை எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நமக்கு கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும் 3 பார்ட்னர்ஸ் இருக்கிறனால காலம்னார் ஃபார்மில் வேணும், அதனால் அதுக்கு ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். மற்றதுக்கெல்லாம் சின்ன டபுள் காலம் இருந்தால் போதுமானது. ஸோ ஓகே, ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் அண்டு கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் டபுள் காலம் வச்சுக்கிறேன், எனக்கு ஸ்பேஸ் ஜாஸ்தி வேணும், கேபிட்டல் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் ஃபைனலாக பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட், ஐ ஹவ் ஓப்பன் ஆல் தீஸ் திங்ஸ். இஸ் இட் கிளியர்? கேபிட்டல் அக்கௌண்ட்டில் எத்தனை பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க, 2 பேர் புதுசாக ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாரு, அதனால் நமக்கு 3 பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க, அதனால் 3 காலம் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கேஷ் அக்கௌண்ட் அஃப்கோர்ஸ் ரெக்வயர்ட்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, மோஸ்ட் ப்ராப்ளி ரெக்வயர்மெண்ட் ஜாஸ்தி கம்மியாக தான் வரும். என்ன ரீசன்னா, அவர் பணத்தை கொண்டு வந்த பணத்தை அந்த பார்ட்னர்ஸோட அக்கௌண்ட்டில் சேர்த்துறோம், நேராக கேஷ் அக்கௌண்ட் போய் ஆட் பண்ணிடுறோம், முடிஞ்சு போச்சு. அதில் வித்ட்ராயல்ஸ் நடக்குது, வேறு ஏதாவது செட்டில்மெண்ட் மாதிரி நடக்குது அப்படின்னு சொன்னாக்க தென் காம்ப்ளிகேஷன்ஸ் வில் கம். பை த டைம் ஒன்லி ஹவ் டு ஓப்பன் த கேஷ் அக்கௌண்ட். ஆஸ் நோ கேஷ் அக்கௌண்ட் நாட் ரெக்வயர்ட். ஸோ ஸ்டெப் நம்பர் 1 ஓப்பன் த லெஜர்ஸ் பண்ணிட்டேன், இது தவிர. கிளியர்? ஓகே, இப்போ நான் அதை ரீட் பண்ணிகிட்டே வர போகிறேன், ரீட் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணிட்டே வரேன். இந்த செகண்ட் ஸ்டெப் போகும்போது ரெக்கார்ட் த பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ் அண்ட் இட் ஷுட் பி ரெக்கார்டட் ஒன்ஸ். ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னா வெற்றி அண்ட் ரஞ்சித் ஆர் த பார்ட்னர்ஸ். வெற்றி அண்ட் ரஞ்சித் ஆர் த பார்ட்னர்ஸ்.
right? Vetri and Ranjit are the partners. அவருக்கு ஒரு காலம், இவருக்கு ஒரு காலம். இன்னொரு பார்ட்னர் as such now எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரியலன்னு வச்சுக்கலாம். 3:2 is the old ratio. அதை நான் இங்கே நோட் பண்ணிக்கிறேன். old ratio 3:2. நியூ ரேஷியோ எனக்கு தெரியாது. கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கானா? கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். எப்போ அப்படின்னா குட்வில் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்தால் தான் தேவைப்படும், இல்லைன்னா நமக்கு தேவைப்படுறதில்லை. நீங்கள் கண்டுபிடிக்க அவசியம் ஜாஸ்தி இருக்காது. ஸோ ஐ எம் கீப்பிங் இட் பெண்டிங். ஐ ஹோப் ஸோ. ஐ ஹவ் ரெட் திஸ். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? அசெட் சைடில் இருக்கிறது ரீட் பண்ணி அசெட் சைடில் ரெக்கார்ட் பண்ணோம். ஃபர்னிச்சர், ஸ்டாக்கு, டெட்டாஸ், கேஷ் ஒவ்வொன்றா எழுதிட்டே வரேன். ஸ்டாக், ஃபர்னிச்சர், ஸ்டாக்கு, டெட்டாஸ் அண்ட் கேஷ். ஸோ ஃபர்னிச்சர் எவ்வளோ இருக்குது? 25,000 இருக்குது. நான் வேல்யூவெல்லாம் இன்னர் காலத்தில் எழுதிக்கிறேன். என்ன தேர் மேபி சம் ப்ளஸ் ஆர் மைனஸ், அதனால் பெண்டிங் வைக்கிறேன். ஸ்டாக் 20,000 rupees, ஸ்டாக் 20,000 rupees, and then debtors 10,000 rupees, debtors 10,000 rupees, and cash 35,000. எல்லாமே இன்னர் காலத்தில் எழுதிக்கிறேன். என்ன காரணம்? தேர் வில் பி சம் சேஞ்சஸ் இல்லைன்னா அப்படி டேட்டா அவுட்டர் காலத்தில் போடலாம். இப்போ எனக்கு தெரியல, தான் எழுதியிருக்கிறேன். கடைசி P&L அக்கௌண்ட் வருது. P&L அக்கௌண்ட் இஸ் நாட் அசெட். அக்யூமுலேட்டட் லாஸஸ் இருந்தால் என்ன பண்ணியாகணும்? ஓல்டு பார்ட்னர்ஸ் ஓல்டு ரேஷியோ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். அசெட் சைடில் இருக்கப்போ டெபிட் சைட், கெயினாக இருந்தால் பார்ட்னர்ஸோட கிரெடிட் சைடில் போகும், லாஸ் இருந்துச்சுன்னா இந்த சைடில் வரணும். அதை ஓல்டு பார்ட்னர்ஸ் ஓல்டு ரேஷியோ நம்ம பிரித்து கொடுக்கணும். ஸோ டூ P&L அக்கௌண்ட் லாஸ். ஓல்டு பார்ட்னர்ஸுக்கு ஓல்டு ரேஷியோ நான் ஷேர் பண்ணி கொடுத்துட்றேன். how much is that value? 10,000. old ratio வந்து 3:2. 3:2 ரேஷியோவில் இதை பிரிச்சோம்னா வெற்றிக்கு 6,000, ரஞ்சித்துக்கு 4,000 rupees. I hope so could understand this share. asset side over. இப்போ நான் liability சைடில் போகிறேன். liability சைடில் போகும்போது பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குது. கேபிட்டலை முதல் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போட்டுக்கிறேன். ஸோ பை பேலன்ஸ் brought down. வெற்றியோட கேபிட்டல் எவ்வளோ இருக்குன்னா 30,000 rupees. ரஞ்சித்தோட கேபிட்டல் 20,000 rupees இருக்குது. தென் and reserve fund இருக்கு. reserve fund also profit and loss அது வந்து யாருக்கு கொடுத்துருக்கணும்? old partnersக்கு old ratio பிரித்து கொடுக்கணும். so now I am going to do this reserve fund. it should be distributed to the old partners in the old ratio. RF னு போட்டுக்கிறேன். அது 5,000 இருக்கு. அவங்களுடைய old ratioவான 3:2 ratio பிரிச்சோம்னா 3,000 and 2,000 rupees டேட்டாவே இருக்கு. there is no any complication. I have shared this. Sundry creditors will go to the liability side. Liability will go to the liability side. That's all. so இங்கே வரும்போது sundry creditors எவ்வளோ இருக்கு? 45,000. ஸ்டெப் நம்பர் 2 ஆன பேலன்ஸ் ஷீட் ஐட்டம் டு பி ரெக்கார்டட் இஸ் ஓவர். பேலன்ஸ் ஷீட் ஐட்டம் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ஸ்டெப் நம்பர் 1 ஓவர், ஸ்டெப் நம்பர் 2 ஓவர். நான் ஐம் கோயிங் டு டீல் திஸ் ஸ்டெப் நம்பர் 3. 3ல வந்து கேபிட்டல் brought in இருந்தால் அது முதல் ரெக்கார்ட் பண்ணுங்க. சூர்யா ஜாயின்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ். சூர்யா பிரிங்ஸ் 10,000 as a capital. அவர் எவ்வளோ கேபிட்டல் கொண்டு வரார்? 10,000. அப்போ பணம் கொண்டு வரும்போது கேஷ் கம்ஸ் இன், பார்ட்டியோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் எவ்வளோ பணம் கொண்டு வந்திருக்காரு? 10,000. இவரோட அக்கௌண்ட்டில் 10,000 ரூபாய் கிரெடிட் பண்ணியாச்சு. அவருடைய பேர் சூர்யா. நான் இங்கே சூர்யா எழுதிடுறேன். சூர்யா, ரைட்? now அந்த 10,000 is added with this. so Surya's capital 10,000. I added this. I hope so. இப்போ நீங்கள் டேரெக்டாக கேஷ் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணலாம். கேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஓப்பன் பண்ண கேஷ் அக்கௌண்ட்டில் இந்த 10,000 நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது இருக்கும். ஹியர் திஸ் வே வில் பி வெரி சிம்பிள். யூ நோ நீட் டு ஓப்பன் த கேஷ் அக்கௌண்ட். ஸோ சூர்யா brought in முடிஞ்சிச்சு. 1/4 share இருக்குது. then you have to find out the new P&L ratio. of course in this illustration it is not most probably requirementஆக இருந்தால் நீங்கள் போடலாம். இப்போதைக்கு தேவையில்லை, அதனால் பெண்டிங் வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 4 ஐட்டங்களும் வந்து ரீவேல்யூஷன் சம்மந்தப்பட்டது. குட்வில் பற்றி இல்லை இந்த சம்மில். இது தேவைப்படலை, இது இல்லை, இது இருக்குது. ரீவேல்யூஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் பற்றி இருக்குது. அதே மாதிரி கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இந்த சம்மில் கொடுக்கல. ஸோ ஒன்லி வி ஹேவ் த ரீவேல்யூஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் டபுள் என்ட்ரி, ரைட்? நீங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே ட்வைஸ் ரெக்கார்டட் ட்வைஸ்ன்னு சொன்னால், அதனால தான் இங்கே 10,000 ரூபாய் இங்கே ஒரு இடம், அங்கே ஒரு இடம். மறந்துடக்கூடாது. ஒவ்வொன்றும் 2 முறை ரெக்கார்ட் பண்ணிங்களான்னு பாருங்கள். இப்போ ஸ்டாக் டெப்ரிஷியேட்டட் பை 10%. ஸோ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் எப்படி வரணும்? அசெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, லைபிலிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா, அன்ரெக்கார்டட் அசெட்ஸ் இருந்தால் நமக்கு கெயின் கிரெடிட் சைடில் வருது. அசெட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா, லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, அன்ரெக்கார்டட் லைபிலிட்டிஸ் இருந்தால் லாஸ், அதை நான் டெபிட் சைடில் போடுறேன். இந்த இடத்துல ஸ்டாக் டிக்ரீஸ் ஆகுது. எவ்வளோனா 10%. அப்படின்னா 20,000 ரூபாய் 10% போச்சுன்னா 1,000 ரூபாய் நமக்கு நஷ்டம். சரி, 2,000 ரூபாய் நஷ்டம். லாஸ் 2,000 நம்ம இங்கே லெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டிக்ரீஸ் பை 20%, 2,000 rupees. நீங்கள் ஃபுல்லாகவே டிக்ரீஸ்னு எழுதலாம். ஸோ 18,000 rupees இஸ் த ஃபைனல் வேல்யூ ஹியர். அந்த டிக்ரீஸ் ஆகிற அசெட் நமக்கு லாஸ் இன்னொரு இடம் இங்கே. ஸோ 2 places it should be posted. ஸோ இங்கே வரும்போது ஸ்டாக் வேல்யூ டிக்ரீசஸ். ஓகே, 22,000 rupees. ஐ ஹோப் ஸோ குட் அண்டர்ஸ்டாண்ட். இது மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறத ரீட் பண்ண ஒவ்வொன்றும் 2 இடத்துல நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா தப்பே வராது.
debtors to be revalued at 7,500 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. debtors 10,000 இருக்கு, இன்னைக்கு அதோட மதிப்பு 7,500 அப்படின்றான். அப்படின்னு என்னாச்சு, 2,500 ரூபாய் குறைஞ்சிருக்கு. that is nothing but loss, bad debt னு போடலாம். that will come here. debtors value decrease ஆகுது 2,500. I hope so you could understand this one. double entry. அதே மாதிரி furniture revalued at 40. ஸோ ஃபர்னிச்சர் ஒரிஜினலாக 25 இருந்துச்சு, இன்றைக்கி அதோட மதிப்பு 40,000 ருபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்ன இருக்கும், இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். எவ்வளோ இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கணும், 15,000 ருபீஸ். ஃபர்னிச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு இடம் அங்கே, இன்னொரு இடம் எங்கே போயிடணும், இதில் வரும்போது அசெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எந்த சேல வரணும், கிரெடிட் சேல வரணும். ஸோ பை ஃபர்னிச்சர் இன்க்ரீஸ். ஓகே, 15,000 rupees. I have just posted this. And final value is all about outstanding wages, unrecorded liability. liability sale நீங்க ரெக்கார்ட் பண்ணல, அப்ப நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க, outstanding wages னு ரெக்கார்ட் பண்ணுங்க. that value is 4,500. இன்னொரு இடம் எங்க போயிரணும், இது ஒரு இடம், இன்னொரு இடம் unrecorded liability loss. நான் இந்த சேல ரெக்கார்ட் பண்றேன். ரொம்ப சிம்பிள். கிரெடிட் சேல, இது liability சேல ரெக்கார்ட் பண்ணா அது கிரெடிட் இல்லையா, அப்ப இந்த சேல ரெக்கார்ட் பண்ணா டெபிட். ஸோ இது கிரெடிட், இது டெபிட். ஸோ இந்த சேல வரும்போது 4,500, ஒரு கிரெடிட் ஒரு டெபிட் இருக்கும். இங்க வரும்போது outstanding wages னு போட்டேன். So that's how I could post everything. இங்கே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் பற்றி நம்ம ஹேண்டில் பண்ணோம். நியூ P&L தேவைப்பட்டா போடுவோம். அண்ட் குட்வில் ட்ரீட்மெண்ட் இருந்தால் போடுவோம், இல்லை ரீவாலுவேஷன் பண்ணணும், பண்ணியாச்சு. கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க, சொல்லலை, அதாவது தேவைப்படலை. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஓவர் ஹியர். எல்லா விஷயங்களும் இதுக்குள்ளாரே முடிஞ்சிச்சு. இதோட முடிஞ்ச பிறகு நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப் வந்து க்ளோஸ் த லெட்ஜர். க்ளோஸ் த லெட்ஜரில் ஃபர்ஸ்ட் ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணோம். அதில் வரக்கூடிய டிஃபரன்சஸ், ப்ராஃபிட் ஆர் லாஸ் இருக்கு இல்லையா, அது ஓல்ட் பார்ட்னர்ஸ் ஓல்ட் ரேஷியோவில் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கப்புறம் கேபிட்டல் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணணும். அதுலேருந்து வரக்கூடிய பேலன்ஸ் ஷீட் கொண்டு போகணும். பேலன்ஸ் ஷீட்டை சம் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டேலி ஆகும். லெட்ஸ் see here. I am going to close the revaluation account here. Okay, so 15,000, 6, 7, 9 அப்படின்னா 6,000 we get the balance here. This balance will be distributed to Vetri and Ranjit. 6,000 நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, ஓல்டு பார்ட்னர்ஸுக்கு வெட்ரி அண்ட் ரஞ்சித். ஓல்டு பார்ட்னர்ஸோட கேபிட்டல் ரேஷியோ வந்து 3:2. 3:2 ரேஷியோவில் பிரிச்சோம்னா 3,600 and 2,400 rupees I may transfer here. ஸோ இங்கே வரும்போது ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் 3,600 and 2,400. ஃபைனலாக என்ன பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ திஸ் பார்ட் இஸ் ஓவர். செகண்ட் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போகிறோம். கேபிட்டல் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது என்ன வருது பாருங்க, இங்கே 30 + 6 + 30 + 3 + 3 36,600. 36,600. So we got a balance of 30,600 here. And இங்கே வரும்போது 20 + 2 + 2,400, 24,400, 24,400. And 4,000 cut பண்ணோம்னா 20,400 rupees. Final value is 10,000 rupees. 10,000 rupees. So this is nothing but balance of these partners capital accounts. So balance carried on. வந்த பேலன்ஸ் நம்ம என்ன பண்ணி ஆகணும், that should be transferable to the balance sheet. கேபிட்டல் அக்கௌண்ட் எங்கே போகணும், பேலன்ஸ் ஷீட்டில் liability side போகணும். இங்கே போட்டுறேன் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பொறுத்த வரைக்கும் வெட்ரி, ரஞ்சித் அண்ட் சூர்யா. ஸோ வெற்றிக்கு எவ்வளோ, 30,600 அண்ட் ரஞ்சித்துக்கு 20,400, சூர்யாவுக்கு 10,000. சண்டே கிரெடிட்டர்ஸில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லை, 45,000 அப்படியே இருக்குது. ஓகே, ஸோ நவ் ஐ டோட்டல் த அசெட் சைட் அண்ட் லைபிலிட்டி சைட். கேஷ் வந்து 35 + 10 45,000 இருக்குது. ஸோ இங்கே வரும்போது 30,000, 50, 60, 1 lakh, 5,000, 1,10,500. 1,10,500 is the total value. Yeah, of course, correct. So 1,10,500 is the total value. இதில் வரும்போது 40, 18, 7,500, இது 45. இப்போ ஆட் பண்ணாக்க 40 + 45, 85 and 95, 95 and இன்னொரு 15 சேர்த்தோம்னா 110, 1,10,500. we got the answer. So இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பேலன்ஸ் ஷீட் போட்டேன், டேலி ஆயிடுச்சு. These are the simple 4 steps. If you keep in your mind, you can comfortably solve any number of illustration under partnership firm, especially admissions, without any hiccup, right?